ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஒரு பெண்ணா நான் நிக்கிறேன். ஆனா ஒரு பெண் என் உறவுகளை கூட சந்திக்க விடாம பண்ணா இது அராஜகமா இல்லையா? நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லையா? உரிமையோடு கேட்கிறேன். உங்களோட வாழ்த்துக்களோடு நான் எல்லா மக்களையும் சந்திக்கிறேங்க ஐயா. வழக்கு என் மீது பாயட்டும். நீங்கள் வாக்குகளை நாம் தமிழருக்கு போடுங்கள். இந்த மண்ணில் ஒரு தூய அறம் சார்ந்த அரசியலை நான் நடத்தி காட்டுறேன். இந்த திமுக அரசு கொடுங்கோல் அரசு நீங்க எனக்கு வாக்கு போடுங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் வேட்பாளராக சரிங்களா? அரசியல் இந்த இடத்துல பெண்கள் விலகி போனோம்னா எல்லாமே சிக்கலா இருக்கும். அப்போ அதெல்லாம் யார் மாற்று? உங்களுக்கு எவ்வளவோ சிக்கல் இருக்கு. இன்னைக்கு கேட்கறது நீங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரா? ஓட்டு கேட்க வர்றாங்க, வாக்க வாங்கிக்கிறாங்க. ஆனா சிக்கல்களை கேட்கறது இது வரைக்கும் வர்றதில்லை. நான் ஒரு பெண்ணா எனக்கு வலிக்குதுன்னா இங்க 13 ஆண்டுகள் ஆசிரியரை வேலை பார்க்க இந்த மண்ணில் அடிப்படை வசதிகள் கூட செய்யப்படல. பெண்களுக்கான உரிமைகள்ல சாராய கடைகளை திறந்து வைத்து கொடுமையான நிலைக்கு தான் ஆளாக்கிஇருக்கா இல்லையா? சாராய கடையினால் பாதிப்பு இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க. ஏன்னா இருக்குதானே? அப்ப நீங்க அந்த வருத்தத்தோட சொல்றீங்களா எவ்வளவு பாதிப்புகள் இருக்கும்? அப்ப அந்த சாராய கடைகள் மொத்தமா கூடி இந்த மண்ணில் ஒரு நல்ல அரசியல் அந்த கணக்கு வருது சரிங்களா? ஒரு வாய்ப்பு கொடுங்க. சீமான நாம் தமிழர் கட்சி தேடி வந்து சின்னம் என்னன்னு பார்த்து நீங்க வாக்கு. உங்களை போன்றவங்களுடைய உற்சாகம் தான் நீங்க முதல்ல ஆற்றக்கூடிய பணி ஈரோடு தொகுதிக்கு என்ன பண்ண போறீங்க? ஐயா, அடிப்படை சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், காளிங்கராய் வாய்க்கால் எல்லாம் கழிவுகளா மிதக்குது. தூய குடிநீர் இல்ல, மருத்துவமனையா இல்ல, கல்விக்கூடங்கள், அரசு பள்ளிகள் இன்னைக்கு ஆளே இல்லாம இருக்கு. நான் ஒரு ஆசிரியர், அங்க போய் வேலை வைப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த சாலை வசதி இருக்கு பாத்தீங்களா? அதுல இந்த பாதாள சாக்கடை மூடி போட்டு தட்டி விட்டு விழுகுறாங்க. மூடி மேல இருக்கு, சில கீழே இருக்கு. இது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கையில நிம்மதி இல்ல. இது மட்டும் இல்லாம எங்க போனாலும் ஒரு சான்றிதழ் வாங்குறதா கூட லஞ்சம். இதெல்லாம் கேட்கறதுல 3 வருடமாக சட்டமன்ற அலுவலகம் பூட்டி கிடக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அந்த சட்டமன்ற அலுவலகத்தோட 10 அலுவலகம் போடுவேன். என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து கொடுப்பேன். மக்களுக்கு செய்கிற அரசியல் தான் இங்க தேவை. அப்ப நான் என்ன பண்றேன்னா, லஞ்சம் ஊழல் இல்லாம சான்றிதழ்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம மருத்துவம், அது மட்டும் இல்லாம கல்வி, அது மட்டும் இல்லாம மற்ற தேவைகள் என்ன, இது இல்லாம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இது போக உங்களுக்கு சிக்கல் இருந்தால் நான் நேரடியாக உங்கள் வீடு தேடி இன்னைக்கு நான் வீடு தேடி வராமல் இருக்கலாம். வீடு தேடி நான் அந்த சிக்கலை தீர்ப்பேன். சாராய கடைகள், ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்துல சாராய கடை சிக்கல்லாம் தூக்குவேன். இதெல்லாம் செய்வாங்க. எனக்கு பொதுவா கட்சியில என்னன்னு தெரியல. இப்ப எல்லா கட்சிக்காரும் மது ஒழிக்கிறதுன்னு சொல்றீங்க. ஆனா கட்சியில இருக்கிற உறுப்பினர் பஸ்ட் குடிக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க? ஐயா, இங்க பாருங்க, யார் கடையை திறந்து வச்சுட்டு குடிக்காதன்னா அது தப்பு. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கட்சி, நான் சொல்ற பொதுவா பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட குடிக்காதுன்னு சொல்றீங்க. அந்த கட்சியில இருக்கிறது ஃபர்ஸ்ட் குடிக்காம இருக்கிறதுக்கு தான் எங்களுக்கு நீங்க வாக்களிக்கணும். அப்படி அது எங்களுடைய சட்ட வரைவிலே கொண்டு வந்திருக்கோம். மது அருந்த கூடாது, மது அருந்திட்டு இந்த கட்சிக்கு வரக்கூடாது. அப்படி எங்க கட்சி தேவையில்லை. மது அருந்து தேவையில்லை. நாங்க சொல்றதுதான், கட்சிக்கு வர்றவங்க மது அருந்த கூடாது, தடை. அப்படி வர மாதிரி இருந்தா நீ கட்சிக்கு வராது. ஆமா, அதுதான் என்னுடைய குறிக்கோள். என்னன்னா மது ஒழிக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் கட்சி தொண்டர்கள் மது அருந்தாம இருந்தா போதும். ஏன்னா இன்னைக்கு முடிச்சதுங்க, நீங்க எல்லாம் ஓட்டு சேகரிங்க. சாயந்தரம் என்ன ஆளுக்கு ஒரு கோட்டை கொடுத்து 200 ரூபாய் 500 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க நிறுத்தணும். ஆனா நீங்க கட்சியில் பணம் கொடுக்கறதுல அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் முதல்ல வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி நீங்க பணம் கொடுக்கறது இல்ல, ஓட்டி போடுறீங்க. அதே உங்களுக்கு முதல் வெற்றி. வாழ்த்துக்கள். நீங்க ஒரு பரப்புரையாளரா மாறணும். நீங்க ஒரு வாக்கு செலுத்தாம குடும்பம், நண்பர்கள், உறவு இந்த மண்ணில ஒரு மாற்றம் வேணும். அரசியல்ங்கிறது முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவைதான். அது இதுவரைக்கும் செய்தார்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வேணும்னா அது அரசியலால் தான் கட்டப்படும். அடிப்படை வசதிகளே எதுவும் இல்லாமல் இருக்கு. அரசியல்னா வாக்க வாங்கிட்டு அவர்கள் மீண்டும் பார்ப்பதே இல்லை. அப்படி இல்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு முன்னுதாரணமான தொகுதியாக மாற்றி காட்டும். எங்க பார்த்தாலும் சாராய கடைகள், அது போல சாலை வசதியும் இல்லை, சாக்கடை வசதியும், குடிநீர் நல்ல ஆரோக்கியமான குடி
நிலவளம், நீர்வளம், மண் வளம், மலை வளம்,